அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் மாயை வலிக்கு அழுங்கல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 6வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கின்றேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தூங்குகின்றதே சுகம் என அறிந்தேன், சோரதே பெரும் பேறு என்று உணர்ந்தேன். ஏங்குகின்றதே தொழிலென பிடித்தேன், இறங்குகின்றோர்களே எண்ணினும் அவர்பால் வாங்குகின்றதே பொருள் என வலித்தேன். வஞ்ச நெஞ்சினால் பஞ்சன பறந்தேன், ஓங்குகின்றதற்கு என் செய்ய கடவேன். உடையவா என்னை உவந்து கொண்டு அருளே அப்படின்னு சொல்லி இந்த 6வது பாடலை ஏற்றிருக்காங்க. இதில் விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, படுத்து உறங்குவதே சுகம் என்று வாழ்நாளை வீணில் தூங்கி கழிப்பவனாகவும், அறுசுவையாக உண்ணும் உணவே வாழ்வில் பிறர்க்கு அரிய பேறு என்று வாழ்பவனாகவும், பேராசையினால் ஏங்கி தவிப்பவனாகவும், மற்றவர்களிடம் யாசகம் பெற்று வாழ்பவர்களிடத்து வன்மனம் கொண்டு நான் அவர்களிடம் யாசகம் பெற்று வாழ்பவனாகவும், வஞ்சமான மனத்தினால் பஞ்சை போல பறந்து வாழ்பவனாகவும் இருக்கும் இத்தகைய இழி பண்புகளை உடைய நான் நினது திருவருளை பெறுவதற்கு என்ன செய்வேன்? எல்லாம் வல்ல பரம்பொருளே என்னை அருள் செய்து காப்பாயாக அப்படின்னு சொல்லி இந்த நமது கெடும் குணங்களை எல்லாம் அவரது குணங்களாக கெடும் குணங்களாக எடுத்துக்கொண்டு இறைவனிடம் நாம் எல்லாம் உய்யும் பொருட்டு ஒரு வேண்டுதலாக வைக்கிறாங்க. சரி, இப்போ இந்த பாடல் வரிகளில் பார்க்கும்போது நம்ம தூக்கத்தை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இதில் பிரதானமாக மற்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் தூங்குகின்றதே சுகம் என அறிந்தேன் அப்படின்றத சொல்கிறாங்கல்ல, அதை இந்த வீடியோ முழுவதுமே வள்ளல் பெருமான் என்னென்ன இடங்களிலெல்லாம் உறக்கத்தை பற்றி எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க, எப்படிலாம் உறங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, சுத்த சன்மார்க்கத்தில் இந்த உறக்கத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். சரி, அப்போ முதல்ல தூக்கம் அப்படின்றது என்ன அப்படின்றது வள்ளலார் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காங்க, அது ரெண்டையும் பார்க்கலாம். அதாவது தூக்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மரணம் தான். அதாவது ஒரு மரணத்திற்கான ஒத்திகை. மரணம்ன்றது ஒரு நெடும் தூக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனசுக்குள்ளேயும் இந்த உடலுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இந்த இருளை கொண்டு வர்றது தான் அந்த தூக்கம். அதே சமயம் சுத்த சன்மார்க்கம் என்ன போதிக்குது? ஒளியை தான் சொல்லுது, இருட்டுக்கு ஆப்போசிட்டை சொல்லுது. தூக்கத்தையோ மரணத்தையோ சுத்த சன்மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது மரணம் பூரண இருள், வாழ்க்கை என்பது ஒளி. மரணமில்லா பெருவாழ்வு பெறணும் அப்படின்னா நம்ம ஞான ஒளி தேகம் பெறணும். அதற்கு தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, இருளாமை உறல் வேண்டும் அப்படின்னே கூட ஒரு பாடலில் சொல்கிறாங்க. தூக்கம்ன்றது இருள். அப்போ அந்த தூக்கம்லாம் நீங்கணும், தூக்கம் நீங்கணும், மரணம் நீங்கணும். இன்னொரு இடத்துல கூட சொல்கிறாங்க, துஞ்சாத நிலை ஒன்று சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டு, அது சொல்லளவன்றே. அதாவது துஞ்சாத நிலை அப்படின்றதுனா தூங்காத நிலைன்னு எடுத்துக்கலாம், மரணம் இல்லாத நிலை, அது சுத்த சன்மார்க்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ இது இப்படி சொன்னவங்க வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இது குறள் 339 நிலையாமை என்ற தலைப்பின் கீழே இதை பாடியிருக்காங்க.
உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதாவது ஒருவனுக்கு மரணம் நிகழ்வது அவன் தூங்குவதை போன்றது, மீண்டும் பிறப்பது தூக்கத்திலிருந்து விழிப்பதைப் போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, ஆன்மா ஒரு உடலில் இருந்து இறந்து மீண்டும் வேறொரு உடலில் பிறக்கிறது அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். சரி, அப்போ வள்ளுவரும் தெளிவாக உறக்கத்தை பற்றி எப்படின்னு சொல்லியிருக்காங்க. வள்ளல் பெருமான் அகவல்ல எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு வரியில், தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என் தனி தாயே. பாருங்கள், தூக்கம், சோம்பல், துன்பம், அச்சம், எதுவும் கிடைக்கலையே அப்படின்ற அந்த ஏக்கம், இவற்றையெல்லாம் நீக்கிய என் தனித்தாயே அப்படின்றாங்க. இந்த தூக்கத்தோடு சேர்த்து சோம்புலையும் சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் இந்த தூக்கத்தை குறைச்சிட்டு வரும்போது சோம்பல் இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோமோ, அதே மாதிரி தூக்கத்தை குறைச்சிட்டு வரும்போதும் இந்த சோம்பல் இல்லாமல் இருக்கணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ என்ன அர்த்தம், தூக்கம் இயல்பாகவே குறைய ஆரம்பிக்கணும் சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்க. அதனால தான் அவர் இதில் நம்ம எந்த அளவுக்கு பயணிக்கிறோமோ அப்போ தான் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இயல்பாகவே குறையணும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி குறைச்சோம்னா பக்க விளைவுகள், சிக்கல்கள் ஏற்படும். அதுக்கு தான் வள்ளல் பெருமான் பலவிதமான வழிமுறைகளை சொல்லிட்டு வராங்க. பார்க்கலாம், இன்னமும் இதில் டீப்பாகவே போய் பார்க்கலாம். அடுத்து நான் அதுக்கு தான் போக போகிறேன். இப்போ தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என் தனித்தாயே அப்படின்னு சொன்னவங்க இன்னொரு இடத்துலையும் அருட்பால ஒரு அருமையான பாடலில், கட்டமும் கலன்றேன் கவலை விட்டு ஒழித்தேன், கலக்கமும் தீர்ந்தனன் பிறவி சட்டமும் கிழித்தேன், தூக்கமும் துறந்தேன், சாவையும் நோவையும் தவிர்த்தேன், சிட்டமும் அடைந்தேன், சிற்சபை உடையான் செல்வ மெய்ப்பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தரித்தேன், எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பலித்ததுவே. பாருங்கள், அதாவது கடவுளுடைய மெய்ப்பிள்ளை அப்படின்ற அந்த ஒரு பேரே எனக்கு போதும், மற்ற எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டேன்றாரு. கட்டமும் கலன்றேன் கவலை விட்டு ஒழித்தேன், கலக்கமும் தீர்ந்தனன் பிறவி சட்டமும் கிழித்தேன், தூக்கமும் துறந்தேன், சாவையும் நோவையும் தவிர்ந்தேன், சிட்டமும் அடைந்தேன், சிற்சபை உடையான் செல்ல மெய்ப்பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தரித்தேன். அந்த கடவுளுடைய மெய்ப்பிள்ளை அப்படின்ற அந்த பேரே போதும், மற்ற எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் பண்ணிய தவம் பலித்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணிய தவம் பலிச்சிருச்சு, மற்ற எல்லாமே போயிருச்சுன்றாங்க பாருங்கள். எல்லாம் கட்டமும் கலன்றேன் கவலை விட்டொழித்தேன், எதுவுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு, தூக்கமும் துறந்தேன் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. சரி, இதே இது வள்ளல் பெருமான் நித்திய கர்ம விதியில் சென்றைய பதிவுகளில் நம்ம பார்த்தோம், உணவை பற்றி பார்த்தோம். இந்த இதில் உறக்கத்தை பற்றி நித்திய கர்ம விதியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்ம எப்படிலாம் தூங்கணும், எந்தெந்த சமயங்கள்லாம் தூங்கணும், எதெல்லாம் தவறான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த நித்திய அதாவது உரைநடை பகுதியில் நித்திய கர்ம விதி அப்படின்ற தலைப்பில் சாதாரண விதி, சிறப்பு விதி ரெண்டுலேயுமே சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல சாதாரண விதியில் எந்தெந்த இடங்கள்லாம் உறக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, மலம் தடைப்படுது பார்த்தீங்களா, அந்த மலம் தடைப்படும் போது அதை எப்படி வர வைக்கலாம், மல ஜலம் ரெண்டுக்குமே சொல்கிறாங்க. மலம் பின்னும் தடைப்படுமானால் இடது பக்கமாய் சற்றே படுத்து பிராணவாயுவை வலதே வரும்படி செய்து கொண்டு மல சங்கற்பத்தோடு மல உபாதி கழித்தல் வேண்டும். ஜலம் தடைப்பட்டால் வலது பக்கமாக சற்றே படுத்து பிராணவாயுவை இடது பக்கம் வரும்படி செய்து கொண்டு ஜல சங்கற்பத்தோடு ஜல உபாதி கழித்தல் வேண்டும். அதாவது இப்போ நித்திய கர்ம விதியில் அந்த மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, அப்படி கிளியராக போயிடணும்னு சொல்கிறாங்க, கிரமமாக கழிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி பலவிதமான மலம் கட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பலவிதமான அந்த முறைகள்லாம் சொல்கிறாங்க, எப்படி அதை போக்கிக்கலாம், ஃப்ரீயாக போகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் சொல்லிட்டு வரும்போது
ஒரு உபாயமாக இதையும் சொல்கிறாங்க. எப்படின்னா, இடது பக்கமாக சாஞ்சு படுத்துட்டிங்க அப்படின்னா, மலம் சரியாக வரலை அப்படின்னா இடது பக்கமாக சாஞ்சு படுத்துட்டு வலது பக்கம் சுவாசம் வர மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, வலது பக்கம் வர மாதிரி சுவாசம் வச்சுக்கிட்டு அந்த மலம் போகணுன்ற மாதிரி அந்த மனசை வந்து அங்கே வைக்கணும். மலம் போகணும். வேறு எங்கேயாவது சிந்தனையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மலம் போகாது. அப்போ மலம் போகணுமென்ற அந்த சிந்தனையோட அதே சமயத்தில் இடது பக்கம் படுத்து வலது பக்கம் சுவாசம் வர மாதிரி வச்சுருக்கும் போதே உங்களுக்கு மலம் வர்றதுக்கான அந்த அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிச்சிடும். அந்த மலம் கழிக்கிறதுக்கு போகும்போதும் மலம் கழிக்கணுன்ற அந்த சிந்தனையோடையே நீங்கள் இருக்கும்போது மலம் வெளியேறிடும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஜலம், அதாவது அதாவது ரீசஸ்ன்னு சொல்கிறோம்ல, சிறுநீர் சரியாக கழியாமல் இருக்கும்போது வலது பக்கம் படுத்திருக்கும் போது இடது பக்க சுவாசம் ஓடும். அந்த சமயத்தில் அந்த சிறுநீர் வர்ற மாதிரி அந்த இது தோன்றும் போது நம்ம என்ன பண்ணுறோம், சிறுநீர் கழிக்கிறோம். சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் கழிக்கணுன்ற அந்த எண்ணத்தோடு இருக்கும்போது அந்த சிறுநீரும் கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு உபாயமாக சொல்கிறாங்க. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல பகலில் போஜனம் செய்தவுடன் சற்றே படுத்து எழுந்து அல்லது வேறு காரியங்களில் பிரவேசிக்கப்படாது, ஆயினும் நித்திரை வரும்படி படுக்கப்படாது, பகலில் எந்த வகையிலும் நித்திரை ஆகாது. அதாவது தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். பகலில் சாப்பிட்டதுக்கப்புறம் சற்றே படுத்தெழுந்து அல்லது வேறு காரியங்களில் பிரவேசிக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் படுக்கணும். ஆயினும் நித்திரை வரும்படி, தூக்கம் வர மாதிரி படுத்து இருக்கக்கூடாது, பகலில் எந்த வகையிலும் நித்திரை ஆகாது, தெளிவாக சொல்கிறாங்க. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படுக்கும்போது இடதுகை பக்கமாகவே படுத்தல் வேண்டும். எந்த காலத்தில் எது குறித்து படுத்த போதிலும் இடதுகை பக்கமாகவே படுத்தல் வேண்டும். இதே விஷயத்தை பதார்த்த குண சிந்தாமணி எப்படி சொல்லுதுன்னா, இடதுகையில் படுப்போம் அப்படின்னு அந்த ஒரு நூலும் சொல்லுது. அப்படின்னா வள்ளல் பெருமான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க, படுக்கும்போது இடதுகை பக்கமாகவே படுத்தல் வேண்டும். எந்த காலத்தில் எது குறித்து படுத்த போதும் இடதுகை பக்கமாகவே படுத்தல் வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். இடதுகை பக்கமாகவே சாஞ்சு படுத்தோம் அப்படின்னோம்னா வலது பக்கம் சுவாசம் ஓடும். இதைத்தான் வள்ளல் பெருமான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம தூங்கும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிடுங்க. அதுக்கு வலது பக்கமாக படுக்கணும் போல் அந்த டெம்டேஷன் வரும் கொஞ்ச நாளைக்கு. ஆனால் நம்ம இப்படியே இருந்து பழகிட்டோம் அப்படின்னோம்னா, இந்த மாதிரி படுத்து பழகினீங்கன்னா அதிகமாக நம்ம தூங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வலது பக்கம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறதும் இடதுகை பக்கமாக சாஞ்சு ஜஸ்ட்டு 1 மணி நேரம் தூங்குறதும் ஈக்குவல். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நம்மளாம் தெரியும். நீங்கள் வெளியூருக்கே போயிட்டு சுற்றிட்டு லேட் நைட்டு வர்றீங்க, காலையில் ஆஃபீஸுக்கு போகணும், ஒன்றும் இல்லை, இடதுகை பக்கமாக படுத்து பாருங்கள். காலைல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கத்தான அந்த இதே தோணாது. ஏன்னா அது இடதுகை பக்கம் படுக்கிறதே போதும். கொஞ்ச நேரம் படுத்தாலே அந்த ஓய்வு வந்துடும். ஆனால் அதே சமயத்தில் வலதுகை பக்கமாக நீங்கள் படுத்தீங்கன்னா 10 மணி நேரம் தூங்கினாலும் ஆஃபீஸில் போய் அந்த கொட்டாவிலாம் வந்துட்டு அந்த தூக்க கலக்கமாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அடுத்து பின்பு 7:30 அல்லது 10 நாழிகை அளவு நித்திரை செய்தல் வேண்டும். இங்கே அந்த 10 நாழிகைன்றது 4 மணி நேரம். இங்கே 4 hours தூங்கணும்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க சாதாரண விதியில். இதே இது சிறப்பு விதியில் 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் கூட அடுத்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க, 1 மணி நேரம், ஒருவன் 1 மணி நேரம் தூங்க பழகுவானே ஆனால் அவன் 1000 வருடம் ஜீவித்திருப்பான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. இதெல்லாம் சாத்திய நிலை. நம்ம அப்ரப்டாக இம்மிடியேட்டெல்லாம் ட்ரை பண்ணிலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. பலவிதமான சிக்கல்கள் உண்டு பண்ணிடும். இதெல்லாம் இயற்கையாகவே நடக்கணும். ஆனால் வள்ளல் பெருமான் சாதாரண விதியிலே சொல்கிறாங்க, 4 மணி நேரம் இடதுகை பக்கமாக சாஞ்சு படுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் பழகி நம்ம அடுத்ததுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் சாத்திய நிலைக்கு போகும்போது அது 3 மணி நேரம். அதாவது அதுக்கும் கூட டைம் சொல்கிறாங்க. இரவு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் 3 hours தூங்கினா போதும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுவுமே இன்னும் குறைஞ்சி 1 மணி நேரம் தூங்க பழகிட்டான்னா 1000 வருடம் ஜீவித்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெளிவாக. சரி, அப்புறம் இன்னும் கூட சொல்கிறாங்க, அப்புறம் அந்த 4 மணி நேரம் தூங்கிட்டு அதன் பின் விழித்து கொண்டு நல்ல சிந்திப்புடன் இருத்தல் வேண்டும். சரி, இரவில் சொப்பனம் வராது,
மிருதுவாகவே நித்திரை செய்து விழித்து கொள்ளல் வேண்டும். நீங்கள் இடது கை பக்கமாக சாஞ்சு படுத்திங்கனாலே அதிகமாக சொப்பனம் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பொது விதி வருது. பொது விதியில் வந்து ஒன்றும் பெருசாக சொல்லலை. சிறப்பு விதியில் நித்தியம் சூரிய உதயமாக 5 நாழிகைக்கு முன்னே நித்திரை நீங்கி எழுந்திருத்தல் வேண்டும். அதாவது சூரிய உதயத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே இப்படி சொன்னவங்க கடைசி பாயிண்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா, 15 நாழிகை தொட்டு 22:30 நாழிகை பரியந்தம் மெல்லன தூங்கல் அப்படின்றாங்க. அதாவது இரவு 12 மணி முதல் 3 மணி வரை, அதாவது 3 மணி நேரம் தூங்கினா போதும்னு இங்கே வந்து சொல்கிறாங்க. சரி, ஏற்கனவே நான் சொன்னது தான். அப்படி சொல்லிட்டு வர்றவங்க காலை, மத்தியானம், சாயங்காலம் இப்பொழுதுகளிலும் மத்தியிலும் நித்திரை செய்யாது இருத்தல். அதாவது காலை, மதியானம், சாயங்காலம் இப்பொழுதுகளிலும் மத்தியிலும் மற்ற இன்பிட்வீன் அதுக்கு இடைப்பட்ட காலத்துலேயும் நித்திரை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்தை பற்றி வள்ளல் பெருமான் சொன்ன விஷயங்கள். அப்புறம் இன்னும் கூட முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்மை நஷ்டம் செய்யும் 4 விதமான விஷயங்கள் நம்மளை நஷ்டம் செய்யும் அப்படின்றாங்க. இதுவும் உரைநடை பகுதியே சொல்லியிருக்கிறாங்க. தலைப்பு அப்படி தான் இருக்குது. நம்மை நஷ்டம் செய்யும் 4. நம்மை நஷ்டம் செய்வன 4 அவையாவன: ஆகாரம், மைதுனம் என்ற உடல் உறவு, நித்திரை, பயம் ஆகிய இந்நான்கிலும் அதிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பாருங்கள், நாம் மரணிப்பதற்கான காரணம் இந்த 4 தான். ஆகாரம், மைதுனம் என்ற உடல் உறவு, நித்திரை, பயம். அப்போ இந்த 4லையும் நம்ம கவனமாக இருக்கணும். இது 4 தான் ஒரு மனிதனை சாகடிக்கின்றன. இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம சென்றைய பதிவில் உணவை பற்றி பார்த்தோம். இதில் வந்து உறக்கத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். உறக்கத்துலேயும் எப்படிலாம் உறங்கணும், எவ்வளோ நேரம் உறங்கணும், கால வரையிலாம் சொல்லிட்டு வராங்க. அப்போ இதெல்லாம் குறைஞ்சு இந்த 1 மணி நேரத்தை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து சாத்திய நிலைக்கு போகும்போது தான் வரும். அதான் போகணும் இயல்பாக. நம்மளாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதாவே இந்த இதில் வர இதில் பயணிக்க நம்மளுக்கே அது உறக்கம் குறைஞ்சு அந்த 1 மணி நேரம் அதுவும் இல்லாத நிலைக்கு வரணும். கடைசியில் சொல்கிறாரு பாருங்க, போன அருட்பா பாடல் ஒன்று படித்தேன் பார்த்தீங்களா, தூக்கமும் தொலைந்தன தூக்கமும் துறந்தேன்றாங்க. அது போயிடுச்சு, அவ்வளோதான். துறந்தேன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான், போயிடுச்சு. தூக்கமே இல்லாத நிலை. இதெல்லாம் வந்துடும். அப்போ உணவும் இல்லாத நிலை, தூக்கமும் இல்லாத நிலை, மைதுனம் என்ற உடல் உறவும் இல்லாத நிலை, பயம் 0. அதுக்காக வந்து வள்ளல் பெருமான் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, ஒன்று எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்தோம். தூக்கம் எவ்வளோ இருக்கணும், உணவு எப்படி இருக்கணும், மைதுனம் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வச்சுக்கிறலாம் உடல் உறவு, பயம் 0 ஆகணும். இப்படிலாம் சொல்லிட்டு வராங்க எல்லாமே. சரி, இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட வேறு என்ன சொல்லலாம், ஆல்மோஸ்ட் நான் இப்போ கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லா விஷயமுமே நான் வந்து தூக்கத்தை பற்றி வள்ளல் பெருமான் சொன்னதெல்லாம் கவர் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து உங்கள் வாழ்நாளில் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இடது கை பக்கமாக தூங்கி ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னையில் இருந்தாவது நீங்கள் வந்து இடது கை பக்கமாக உங்களுடைய அனுபவங்களை வந்து நீங்களே வந்து கவர். இதுக்கு முன்னாடி வலது பக்கமாலாம் படுத்து தூங்கும்போது எப்படி இருந்தது, இடது கை பக்கமாகவே படுத்து தூங்கி இருக்கும்போது எப்படி இருந்தது. உதாரணத்துக்கு நீ வெளியூர் எங்கேயா போயிட்டு லேட் நைட்டு வரும்போது ஜஸ்ட்டு ஒரு மணி நேரம் இடது கை பக்கமாக படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு பாருங்கள், அது ஈக்குவல் ஆகுதா என்ன அப்படின்னும் போது வள்ளல் பெருமான் சொன்னது எல்லாமே உண்மையாகவே இருக்கும். கண்டிப்பாக நான் இதை வந்து நிறையா முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. அது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போலாம் நான் தூங்கும்போது இடது கை பக்கமாக தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நம்மளே அறியாமல் சில நேரம் வலது பக்கம் போவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடணும், உடனே வந்து இடது கை பக்கத்துக்கு மாறி படுக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்கிடணும். அப்படிலாம் நம்ம இருந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக இருக்குது. தூக்கம் வந்து குறையணும். எந்த அளவுக்கு குறையணுமோ அது இயல்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறணும். கொஞ்சம் உடம்பு உபாதைகள் இருக்கிறவங்கெல்லாம் இதில் கொஞ்சம் மருந்து மெடிக்கேஷன்ஸ் போடுறீங்க, மற்ற வேறு விதமான நோவுகளுக்காக மெடிக்கேஷன் போடுறவங்கெல்லாம் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. டாக்டரோட கன்சல்டேஷன் இதெல்லாம் இது பண்ணக்கூடாது. நார்மலான பாடி இதெல்லாம் இருக்குது. அதே சமயம் எனக்கு வந்து அதிகமான உடல் உழைப்புகள்லாம் இல்லை, கம்ப்யூட்டர்லாம் நிறையா பார்க்குறீங்க, அதிகமான வேலைகள்லாம் செய்கிறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு நேச்சுரலாகவே தூக்கம் அதிகமாக தான் வரும். அவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி 3 hours அப்படின்றதெல்லாம் வந்து அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு செரீன் லைஃப், ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை,
ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அதிகமாக ஒரு பர்டன் எதுவுமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்கணும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சாத்வீகமான உணவு முறைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கணும்போது இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை மணி நேரம் கூட குறைச்சி கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ 6 மணிக்கு எந்திரிக்கிறோம், ஒரு 5:30 மணிக்கு ஒரு 6 மாதம் எந்திரிச்சு பழக வேண்டியது, அப்புறம் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு பழக வேண்டியது, அப்படியே குறைச்சி கூட இதை வந்து ஸ்லோலி ஏன்னா எதையுமே வந்து ரொம்ப வேகமாக செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், பக்க விளைவுகள் ஏற்படும். சடனாக ஒரு விஷயத்த எதையுமே செய்யக்கூடாது. இயல்பாகவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரும்போது நம்மளுக்கே வந்து அது என்னது பழக்கத்துக்கு வந்துடும். எல்லாமே பழக்கம்தான். அந்த பழக்கத்துக்கு அப்படியே வர நம்ம வந்து இதில் வந்து ஒரு மாஸ்டர் பண்ணிடலாம். வள்ளல் பெருமான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அப்படியே வந்து கடைபிடிச்சு கடை தேறிடலாம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அடுத்த பதிவில் நாம் 7வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.